செல்குட்டீஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தேக்குக் அண்ட் யங்மேனோட பார்ட் 3 FF தாண்டா கேட்க போகிறோம். சாரிடா, பின்னாடி ரொம்ப ஒரு மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா என் வாய்ஸே ஒரு மாதிரி கேட்டுச்சுன்னா ஐம் ஸோ ரியலி சாரிடா. இந்த தடவை நல்லா கிளியரான ஒரு வாய்ஸில் நம்ம போட்டுடலாம். அண்ட் இது 18+ கண்டென்ட், ஸோ ஹெட்செட் மஸ்ட்டுடா. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி போன தடவை என்ன நடந்துன்னு நான் சொல்லிடுறேன். தயாங்கும் ஜிமனும் அவங்க வெளில போயிருப்பாங்க, இதோட நான் நிறுத்திருப்பேன். ஓகேடா, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் என்னென்னா ஃபியூ டேஸ் கழிச்சு லைக் அந்த 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 ஜிமனும் தயாங்கும் வெளில போயிருப்பாங்களே, அதுக்கப்புறம் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் ஜங்குக்கும் சுகாக்கும் ரேஸ் நடக்குது. லைக் ஒரு பெரிய ரேஸ் தான், மற்ற டீம்லேருந்து எல்லோரும் வராங்க, அந்த ரேஸ் தான். இங்கே ஸ்டார்டிங் அந்த ரேஸ் ஸ்டார்டிங் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து தயாங் ஜிம்மெல்லாம் வந்துடுறாங்க. இங்கே தயாங் வந்து ஜங்குக் தேட தான் போயிடறான். இங்கே ஜிமின் வந்து வெயிட் பண்ணியிருக்கான் தயாங் வந்து ஜிமின்கிட்ட சொல்லியிருப்பான், டேய் ஜிமின், சொல்லு தயாங், நீ இங்கே வெயிட் பண்ணு, ஜங்குக் எனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தர் நிற்கிறேன்னா அந்த இடத்துல நான் போகிறேன். எங்கேயாச்சும் தொலைஞ்சிட போகிறேன். இல்லை கால் பண்ணிட்டேன், அதான் அங்கே ஒரு வேன் பக்கத்தில் இருக்க பார்த்தியா, அந்த இடத்துல நிற்கிறானா, நான் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? இங்கே வெயிட் பண்ணு. சரி, ஓகே, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், ஆனால் சீக்கிரமாக வந்துடு, உன்னை விட்டால் யார் இருக்கா எனக்கு? நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தயாங் ஜங்குக் பார்க்க போயிடறான். இங்கே ஜிமின் இங்கே அவன் பக்கத்தில் ஒரு சின்ன பாப்பா இருக்கும், ஒரு பொம்மை எடுத்துகிட்டு வந்திருக்கும், ஒரு பால் மாதிரி. அது வந்து அந்த ரேஸ் ரோடு இருக்கும்ல, அந்த இடத்துலே போயிருக்கோம். அது குடுகுடுன்னு அந்த இடத்துல ஓடி இருக்கும். இங்கே வந்து ஜிமின் பார்த்தோன்னே பாப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த 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 ரோடு பக்கமாக போயிடறாங்க. இங்கே என்ன வந்துடுறீங்களாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கிடுறான். ஆனால் அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம், யார் நீங்கள் இங்கெல்லாம் எதுக்கு நிற்கிறீங்க? இல்லை, அது வந்து இங்கே பாப்பா வந்துருச்சா, தான் இந்த இடத்துலலாம் வரக்கூடாது. எதுக்கு இங்கே வந்தீங்க? இங்கெல்லாம் ஒரு ரேஸ் நடக்கிற இடத்துல போய் வந்திருக்கீங்க. ஐம் ஸோ ரியலி சாரி, நான் தெரியாமல் தான் வந்தேன். நீங்கள் இங்கே ஃபைன் கட்டியே ஆகும், நீங்கள் வாங்க. இல்லை, பாப்பா வண்டி வந்துருச்சானா தான் வந்தேன். எது இருந்தாலும் நீங்கள் வந்தது பெரிய தப்பு தான், வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அங்கே சுகா இருப்பான். அந்த இடத்துல இல்லை, இவன் என் பிக் பாய் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. சரி, ஓகே சார், நான் போங்கிறோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பாடி கட்ஸாக போயிடறாங்க. என்னது, நான் உன்னோட பிக் பாயா? நான் காப்பாற்றுறதுக்காக தான் அப்படி சொன்னேன். அந்த பாப்பாவோட அம்மா வந்துடுறாங்க. பாப்பா கொடுக்குறீங்களா? தேங்க்ஸ் ஃபார் ஹெல்ப்பிங்க. பார்த்துக்கோங்க இந்த பாப்பாவை. எதுக்கு பொம்மை அந்த பக்கம் வந்துச்சுனால இவ்வளோ ஓடி வந்துட்டா. 10 தடவை ஹெல்ப் பண்ணி யாரும் வந்துருக்க மாட்டாங்க. நல்ல வேலை ரேஸ் ஸ்டார்ட் ஆகலை, பாப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துகிட்டு போயிடறான். எல்லா ஷுகா பார்த்தோன்னு இம்ப்ரெஸ் ஆகிடறான். நல்ல பையன்தான் போலே. சரி, இங்கே வந்து ஜிமின் போயிடறான். எங்கே போகிற? உனக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்கு அதுவா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே ஒரு வேன் பின்னாடி லைக் அங்கே வால் பின் பண்ணுற மாதிரி வேன் பின்னாடி நிற்க வைக்கிறான். ஹலோ, என்ன பண்ணுறீங்க? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்கு பதிலுக்கு என்ன உனக்கு கொடு? என்ன கொடுக்கணும்? நான் கேட்கறதுலாம் கொடு சார். என்ன வேணும் உங்களுக்கு? நான் கேட்க போகிறேன். ஒரு என் கூட பெட் ஃப்ரெண்டாக இரு. என்னது பெட் ஃப்ரெண்ட்? புரியுதா சார்? நான் ரூமர்ஸ் கேட்டது உண்மை தான் போல், நீங்கள் சரியான பர்வெக்டாக இருக்கீங்க. கேட்டது உண்மையாக தானே ஆயிடுச்சு. நீ இன்னும் 5 மினிட்ஸில் சொல்லிடு, இல்லைன்னு நான் கிளம்பிடுறேன். சீக்கிரம் சொல்லு, டைம் ஆகுது எனக்கு. இப்போ என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சிக்கிறாங்க. அவனோட சுகாவோட காலை பிடிச்சிக்கிறாங்க. நான் கேட்டது நான் சொல்லிட்டேன்ப்பா, பெட் ஃப்ரெண்டாக என் கூட இரு, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு என்ன, எது வேணால் எடுத்துக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
அப்படின்னு சொல்லி ஜிம்முன்னு சொல்லிடுறான். இது பார்த்தோன்னு சுகா ஷாக் ஆகுது. ரியலாவா? ஆமாம், ஷியாலா தான். சரி ஓகேன்னு சொல்லி அவ்வளோ க்ளோஸாக வந்துடுறான். லைக் பக்கத்தில் அவ்வளோ க்ளோஸாக வந்துடுறான். இங்கே பாரு, இன்னும் 5 minutes எனக்கு ரேஸ் ஆயிரும். என்னெல்லாம் கொஞ்ச நேரத்துலலாம் என்னால் முடியாது. நான் இங்கே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். அண்ட் அந்த ரூம் தெரிஞ்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த ஆடியன்ஸ் சீட் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு இடத்துல ரூம் இருக்கும். ஹன்ஸில் போய் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஸ்டாஃப் இருக்கிற இடம் தான் அது. லைக் சுகா ஜங்குக் இருக்கிற இடம் அது. அந்த இடத்துல போய் வெயிட் பண்ண சொல்கிறான். லைக் ஏன்னா ஜங்குக் சுகா அவங்க சொல்கிற இடத்துல அது அவங்க ரூமு. அவங்க சொல்கிற வரைக்கும் அந்த இடத்துல போகக்கூடாது. அந்த மாதிரி ரூமு அது. ஜிமின் அது என்ன இடம்னு பார்க்குறான். என்ன இடம் அது? அதுவா, எங்களோட ஸ்டாஃப் ரூம் தான், வேறு எதுவும் இல்லை. அந்த இடத்துல வெயிட் பண்ணு சரியா? சரி அப்படின்னு சொல்லி அவன் வந்து சுகா போயிடறான். எங்கே தாயாங் அண்ட் ஜங்குக், ஹே இங்கே பாரு ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, நீ கிளம்பு. அதுக்குள்ளேவா? இப்போ தானே நம்ம கிஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இல்லை, எனக்கு இன்னும் 5 minutes ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடும். சுகா என்னை தேடினுப்பான், நான் கிளம்புறேன். சரி அப்படின்னு சொல்லி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போயிருப்பான். அங்கே என்ன நடந்திருக்குன்னா ஒரு 5 minutes கிஸ், லைக் ஒரு நல்ல ஒரு கிஸ் போயிருக்கும் அந்த இடத்துல. அந்த டைமில் இதெல்லாம் சுகாக்கும் ஜிம்மனுக்கும் நடந்திருக்கும். இங்கே தாயாங் வந்து ஜிம்மன் தேடி வந்திருப்பான், ஜிம்மன் தாயாங் தேடி வந்திருப்பாங்க. இங்கே போயிட்டான் இவன். ஒரு 5 minutes வந்துடுன்னு சொல்கிறான், அதுக்குள்ளே கிளம்பிட்டான். ஃபஸ்ட்டு இவன் கால் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜிம்மன் கால் பண்ணுறான் அவனுக்கு. இங்கே தாயாங் காலில் எடுக்கிறான். என்ன இவன் இவனுக்கு நம்ம கால் பண்ணோன்னா அடுத்த செகண்ட் இவன்கிட்டேருந்து நம்மளுக்கு கால் வருது. ஹலோ ஜிம்மன், எங்கே இருக்கா? நீ இங்கே இருக்கா? நான் தான் சொன்னேன்ல ஜங்குக் பார்க்க வரேன்னு. சரி நான் அதே இடத்துல தான் நிற்கிறேன், நீ வா. நானும் அதே இடத்துல தான் நிற்கிறேன். இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கனால நீ எனக்கு தெரியல போல். உன்னோட லெஃப்ட் சைடு இருப்பேன், நாங்கள் தான் நிற்கிறேன். ஓகேயா அப்படின்னு சொல்லி கட் பண்ணி பேசுகிறேன். லைக் நேரில் பேசுகிறாங்க. என்ன ஆச்சு? எதுக்கு ஜங்குக் கிட்ட பேச போனேன்? ஒன்றும் இல்லை, நார்மல் ரொமான்ஸ் நடந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. ஆமாம், ஏன் சேட் ஆகிட்டேன்? ஒன்றும் இல்லை, நார்மல். என்னாச்சு? நீ இப்படி பேச மாட்டியே? ரேஸ் உனக்கு பிடிச்ச மாதிரி தானே வந்தேன், என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சு உனக்கு? அதான் ஒன்றும் இல்லைன்றல, கட்டுற. நீ இப்படி இருக்க மாட்ட, உண்மையாக சொல்லு. இல்லை, என்னோடய எக்ஸும் இங்கே தான் ரேசராக இருக்கான். என்னது? ஆமாம், இப்போ தான் பார்த்தேன், ஆனால் அவன் என்ன பார்க்கல. அப்படியா? சரி ஓகே, சரி ஃப்ரீயாக விடு. அவனை பார்க்காத வைக்கவும் சந்தோஷம் தான், விட்டுரு. அதுதான் நானும் இருக்கேன். விடு ஜிம்மன், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, ஓகேவா? சரி இப்படின்னு சொல்லி இப்போ வந்து ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. எங்கள் தாய்க்கு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் ஜிம்மன் ரொம்ப சேட் ஆகுது. இப்போ சுகா என்ன பண்ணான்னு அவன் நல்லாவே நினச்சிருந்தான். ப்ளஸ் அவன் இந்த ரூமர்ஸ்லாம் நம்பவே இல்லை. ஆனால் அது கண்ணால் பார்த்துருக்கப்புறம் அவன் ரொம்ப சேட் ஆகிட்டான். இது தாயாங்க பார்க்குறான். டேய், இன்னுமா அவன் எக்ஸ் பற்றி நினைக்கிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அட பயப்படாதடா, அவன்கிட்டே வரமாட்டான். அதே மாதிரி அவன் பார்க்கலது அவனைய, அப்புறம் என்ன? சரி, உண்மையாகவே அவனோட எக்ஸ் வந்து ரேசர் தான். அந்த இடத்துல இருந்திருப்பான், அவன் பார்த்துருப்பான். பட் ஆனால் அது பெருசாக எடுத்துக்கல. இங்கே சுகா பண்ண தான் பெருசாக எடுத்திருக்கான் ஜிம்மன். தாயா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜிம்மன் போகிறான். இங்கே ரெஸ்ட் ரூமில் பார்த்து அவன் கண்ணாடி பார்த்து பேசுகிறான். ஜிம்மன், ஓகேண்ணா நீ உன் எக்ஸை வேற பார்த்துருக்க. உன் எக்ஸ் பாஸ்ட்டும் நமக்கு வருது. நெக்ஸ்ட்டு
எனக்கு கடுப்பாக வருது. ஏன் ஓகேன்னு சொன்ன ஜிமின்? நான் இதெல்லாம் நம்பவே இல்லை, இந்த ரூமர்ஸ்லாம். ஆனால் கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன் எனக்குன்னு வந்து வாய்க்கிறாங்க எல்லோரும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரேஸும் முடிஞ்சிடும், சுகாவும் வருவான். இங்கே என்னோட எக்ஸ் என்ன பண்ணானோ இவனும் பண்ணுறான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இங்கேருந்து போகவும் முடியாது, வேறு வழியே இல்லை. பல்லு கடிச்சிட்டு இருக்கிறவங்க தான் ஜிமின். என்ன பண்ணே தெரியலைங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். எல்லாரும் ஃபேன்கிட்டையும் இப்படி தான் பண்ணுவான் போலையே. நான் தான் வந்து மாட்டிக்கிட்டேன். இங்கே பேசி முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு போகிறான். இங்கே தயான் வெயிட் பண்ணியிருக்கான் ஜிம்முக்காக. என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? இல்லை, ரெஸ்ட் ரூம் தேட கஷ்டமாக இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. அப்படியா? சரி ஓகே. இங்கே ரேஸும் முடிஞ்சுது. இங்கே தயான் ஜங்குக் கிளம்பிடுறாங்க. ஜங்குக் பக்கத்தில் சுகா இருக்கான். ஜிமின் சொல்லு தாயாங். நானும் ஜங்குக்கும் நாங்கள் கிளம்புறோம், நீ போறியா? இல்லைன்னா நான் வேணா அவனை ட்ராப் பண்ணிட்டா? இல்லை பரவாயில்ல, நீங்கள் வேணா போங்க. ஆமாம் அவன் போயிடுவான். என்ன ஜிமின், நீ ஒரு பெரிய ஆர்டர் தானே? எதுக்கு அவனை டீஸ் பண்ணியிருக்க? ஜங்குக் நான் என்ன பண்ணேன்? சும்மா தானே சொன்னேன் இல்லையா ஜிமின்? இங்கே ஜிம்மனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் எப்படியோ இருக்கான். இங்கே ஜங்குக் தாயாங் 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இங்கே சுகாவும் ஜிம்மனும் நிற்கிறாங்க. இங்கே அவங்க போனோடனே சுகா ஜிமின் மேலே ஷோல்டரில் கை வைக்கிறான். என்ன ஜிமின், நம்ம போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே போய் லைக் சுகாவோட ஸ்டாஃப் ரூம் அந்த இடத்துல போகிறான். அங்கே பெட்ரூம் இருக்கும். அங்கே போனோடனே சுகாவும் ஜிம்மனும் அந்த என்ட்ரு ஆனோடனே சுகா ஜிமின் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடான். எங்கே ஜிமினும் பேக் கிஸ் தான் பண்ணுறான். அவன் மைண்ட் செட் வச்சுருப்பான், இது கன்ஃபார்மாக நடக்க தான் போகுதுன்னு. அதனால் பேக் கிஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். இதான் சுகா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. என்ன எதுக்கெடுத்தாலும் ஓகேன்றான், எதுக்கெடுத்தாலும் பேக் பண்ணுறான், பேக் ரெஸ்பான்ஸ் நடக்குது. எனக்கு டவுட்டாகவே இருக்கு. இருந்தாலும் வந்து பண்ணுறாங்க. அவங்க கிஸ் பண்ணிகிட்டே ஷர்ட்லாம் கழட்டுறான் சுகா. அதை பார்த்து ஜிம்மனும் கழட்டுறான். இவன் வந்து இன்னும் ஒரு தடவை கேட்குறான், லைக் சுகா வந்து இன்னும் ஒரு தடவை கேட்குறான், இங்கே பாரு, உனக்கு ரியலாகவே ஓகே தானா? எனக்கு ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ கண்டினியூ பண்ண. ரியாவா? ஆமாம் அப்படின்னு சொல்லி திருப்பி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெட்லலாம் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே பெட்டில் கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே அது செக்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. அண்டு பெட்டில் இங்கே வந்து ஜிமின் வந்து பாட்டமில் இருக்கான், சுகா டாப்பில் இருக்கான். அந்த திருப்பியும் கேட்குறான், இங்கே பாரு, இன்சர்ட் பண்ண போகிறேன். திருப்பியும் கேட்குறேன். அதுக்கப்புறம் சொல்லாத இந்த மாதிரி எனக்கு பிடிக்கலன்னு, நான் நிறுத்த மாட்டேன், புரியுதா? ஓகே, நான் தான் ஓகேன்ட்டேன்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி சுகா இன்சர்ட் பண்ணுறான். ஜிமினுக்கு வலிக்குது, ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. சுகாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன இவன் எதுக்கேற்றாலும் ஓகேன்றான், இந்த வலியும் பொறுத்துக்கிறான். சரி ஸ்லோவாகவே ஸ்டார்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக பண்ணுறான். அந்த இடத்துல ஜிமின் சொல்கிறான், நீ ஃபாஸ்ட்டாகவே பண்ணு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றான். சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். வலியெல்லாம் பொறுத்துக்கிறான் அவன். இப்படியே பண்ணுறாங்க. நைட்லாம் ஒரு 2 மணிக்கு ஒரு 3 மணி கரெக்டாக ஜிமின் வந்து தூக்கத்துலேருந்து ஏந்துக்கிறான்.
இங்கே ஜிம்மெல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிறான், நடக்க முடியாமல் தான் நடந்துக்கிறான். இங்கே சுகா ஏந்துக்கிறான். என்ன நான் வேணா ட்ராப் பண்ணட்டா உன்னையா? ஒன்றும் வேணாம், நான் இங்கேருந்து கிளம்புறேன். உன்னால் நடக்கக்கூட முடியல, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி உன் நம்பராச்சும் கொடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லத்துக்கு முன்னாடியே அவன் கிளம்பிடுறான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லி இங்கே ஜிம்மன் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிடான். நைட்டு தூங்கிடுறான். காலையில் ரொம்ப அழுகுறான். ஜிம்மன் அழிக்கிறது ரொம்ப, எனக்கு நீ காலேஜே போக முடியாது போலையே, அழிக்கிறது ரொம்ப. தாயம் கால் பண்ண வேண்டியதான். ஜிம்மன் ஃபஸ்ட்டு இந்த கடையில் பேசிட்டானா அவன் கண்டுபிடிச்சிடுவான், வீட்டை தேடி வந்துடுவான். உன்னையே அறியாமல் நீ சொல்லிடுவ. வேணாம், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏன்னா டீ காஃபி என்ன குடிச்சிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் வாஷ் அண்ட் காஃபி குடிச்சிட்டு உட்காடுறான். அவன் ரொம்ப அப்செட்டாக இருக்கான். அந்த டைமில் தாயம் கால் பண்ணுறான். டியூரிங் கிளாஸ் டைமில் தான் டியூரிங் கிளாஸ் டைமோட அந்த பீரியட் முடிஞ்சிருக்கும். அந்த டைமில் கால் பண்ணியிருப்பான். இது ஜிம்மன் பார்க்கணும். ஜிம்மன் ஓகே கூலாரு, அதை பற்றி யோசிக்காமல் சொல்லுவோம். அட்டன் பண்ணுறான். தாயம் ஜிம்மன் கிட்ட பேசுகிறேன். ஹலோ ஜிம்மன். சொல்லு தாயம், ஏன் இன்றைக்கி வரல? இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே, எக்ஸ்னால் அப்செட் ஆகிருப்பியோ? நான் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அது மாதிரிலாம் எந்த இதுவும் இல்லை. சரி ஓகே, என்ன ஒரு மாதிரி குரலாக இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கோல்டு வந்துடுச்சு, அதான் நைட் டைமில் கோக் சாப்பிட்டோம்ல, அதான் த்ரோட் பெயின் அண்ட் கோல்டும் வந்துடுச்சு, வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே, டேக் கேர் பண்ணிக்கோ, நான் ஈவினிங் வரேன். இல்லை பரவாயில்ல, நீ ஜங்குக்கு வேணால் பார்க்கப்போ. இல்லை அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஆனால் தான். சரி ஓகே, சரி நான் ஈவினிங் வரேன், நோட்ஸோடு வரேன். சரி ஓகே தேங்க்ஸ் பாய். சரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறான். இங்கே வச்சோடனே அவனுக்கே அறியாமல் ஜிம்மனுக்கு கண்ணீர் வருது. ஜிம்மன் இப்போ எதுக்கு நீ அழுற? அந்த பொறுக்கி பண்ணதுக்கு நீ எதுக்கு அழுற? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அழுவாத அப்படின்னு சொல்லி கண்ணை தொடச்சிட்டு அவன் வந்து படுக்க போயிடறான். படுத்துகிட்டே யோசிக்கிறான், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது லைஃப்பில்? அம்மாவும் இல்லை, அப்பா இருந்தோம் எனக்கு சப்போர்ட்டும் இல்லை, எனக்கு எக்ஸும் வந்ததும் சரியாக இல்லை, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸும் சரியாக கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு லைஃப்பும் சரியாக நல்லா இருக்க மாட்டேங்குது, நான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லி அழுகிறான். ரொம்ப அழுகிறான். இப்படியும் ஈவினிங் ஆகுது, டைமும் பாஸ் ஆகுது. இங்கே தாயாங்க வந்துடுறான். காலிங் பெல் அடிக்கிறான். ஜிம்மன் தூங்கி நிற்பான். காலிங் பெல் அடிக்குது. சரி அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு எழுந்து போய் நடந்து பார்க்குறான். அங்கே தாயான் அவன் பார்த்தோன்னே ஹக் பண்ணுறான். அவனே அறியாமல் ஹக் பண்ணிடுறான். என்னாச்சு ஜிம்மன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்தோன்னே சும்மா எக்ஸைட்மெண்ட்டில் பண்ணிட்டேன். எக்ஸைட்மெண்ட்டா? சரி, என்ன ரொம்ப நாளாக பார்க்காத மாதிரி இருக்க, நேற்று நைட் தானே பார்த்தோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதோ ஞாபகமாக இருந்துச்சு, வேறு எதுவும். என்ன லவ் பண்ணுறியா? ஐயோ அதெல்லாம் இல்லை, உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். இல்லை காலையிலேருந்து ஞாபகமாகவே இருந்துச்சு, காலேஜ் எல்லாமே ஞாபகமாகவே இருந்துச்சு, அதான். சரி இந்தா உனக்காக பிடிச்ச சூப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. இந்த டைமில் உனக்கு இந்த கோல்டு டைமில் இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆமாம், ஏன் உனக்கு நடக்க முடியாமல் நடந்துன்னுக்கா? அது ஒன்றும் இல்லை, காலைல இடிச்சிக்கிட்டேன், வேறு எதுவும் இல்லை. எங்கே இடிச்சிக்கிட்டேன்? முட்டியில் தான், வேறு எதுவும் காமி அப்படின்னு சொல்லி ஓப்பன் எனக்கு வந்து பேண்ட்டை இழுத்து பார்க்குறான். அங்கே ரெடிஷாக எந்த கிண்டும் இல்லை. என்ன
ஒரு எந்த காயமும் இல்லை. இல்லை இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மருந்து போட்டேன், சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே வா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறான். சூப் லைக் அந்த சூப் வந்து பேக்கெட்டில் இருக்கும், அது பவுலில் போட்டு அவன் கையில் தரான். இங்கே வந்து அது கையில் கொடுத்துட்றான். ஜிமனும் அது வாங்குகிறான். தேங்க்ஸ் அதுக்கு என்ன, கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் நடக்காது சரியா? சரி நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ரொம்ப சென்டிமெண்ட்டாக யோசிக்காத. ஃபஸ்ட்டு டிவி போடலாமா? போடலாமே அப்படின்னு சொல்லி டிவி போடுறான். அங்கே வந்து டிவி போட்டு ஒரு ட்ராமா பார்க்குறாங்க. அந்த ட்ராமா கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது. தாயாங் இங்கே விழுந்து அழுகிறான். அது பார்த்து ஜிமன் தான் இன்னும் அவனோட லைக் சுகர் என்ன பண்ணுது, அவனோட எக்ஸ்பாஸ்ட் தான் யோசிக்கிறான். என்ன இப்படி தேம்பி அழுகிறான். எனக்கு நடந்தது எனக்கு தெரியாத வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஜிமன் வந்து தாயாங்க்கு இது கொடுக்குறான், டிஷ்யூ பேப்பர். இதை வச்சு அழுதுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்குது இந்த ட்ராமா. ஆமாம் உனக்கே அழுக வரல ஆனால் அழுல. சரி நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அழுகிறான். அதை பார்த்து ஜிமன் லைட்டாக ஸ்மெல் பண்ணுறான். இப்படியே போகுது. நைட் ஆகுது. தாயாங்கும் ஜிமன் காலேஜில் என்ன நடந்ததோ அதெல்லாம் வந்து பேசி சிரிக்கிறாங்க. ஜிமனும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி மறக்கிறான். அண்ட் அவங்க நோட்ஸ்லாம் லைக் அந்த நோட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்கள, அதெல்லாம் வந்து தாயாங் கொடுக்குறான். அது வந்து ஜிமன் தாயாங் வந்து ஜிமனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அது வந்து அப்படியே நடக்குது. இப்படியே போகுது. நைட் ஆகுது. ஜிமன் வந்து நைட் ஆகிடுச்சு. ஆமாம் நைட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். இன்றைக்கி வந்து ஸ்டே பண்ணலாமே. ஸ்டே பண்ணணுமா? இல்லை ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. இல்லை என்ன சொன்னேன்? ஸ்டே பண்ணுமா சொன்னேன்? இல்லை சொன்னேன், உனக்கு தான் நிறைய வேலை இருக்குது, நீ போ. ஸ்டே பண்ணணுமாண்ணே? நான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எந்த கிளாத்ஸும் எடுத்துருவல்ல, நீ வேணா போ, பரவாயில்ல. சரி ஓகே, எது இருந்தாலும் கால் பண்ணு. மிட் நைட்டாக இருந்தாலும் கவலைப்படாத, கால் பண்ணிக்கோ. சரி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம்லான ஹக் கொடுத்துட்டு தாயாங் கிளம்பிடுறான். இங்கே ஜிமன் வந்து க்ளோஸ் பண்ணுறான். க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்டே ஜிமனுக்கு வந்து திருப்பியும் அந்த ஞாபகமே வந்துடுது. இவ்வளோ நேரம் ஜாலியாக இருந்தேன், டக்குன்னு எப்படி திருப்பி ஞாபகம் வருது. சரி நம்ம தூங்க போகணும் அப்படின்னு சொல்லி அவன் தூங்க போயிடறான். ஒரு மிட் நைட் டைமில் லைக் ஒரு 2 o'clock டைமில் வந்து அவனுக்கு ஒரு கனவு வருது. லைக் ஃபேஸே தெரியல. லைக் அவன் வந்து ஒரு நெக்டாக இருக்கான். நிறைய ஹேண்ட்ஸ் வந்து அவனை தொடர மாதிரி ஒரு கனவு வருது. அவன் ரொம்ப சினுங்குறான். இந்த மாதிரி தொடாதீங்கன்னு சொல்லி அவன் அப்படியே அவனே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே இதை முட்டி போட்டு லைக் முட்டிலாம் அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கான். ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஏந்துக்கிறான். கண்ணு திறந்து, எனக்கு ஏன் இந்த மாதிரி கனவாக வருது? இந்த ஃபக்கிங் ட்ரீம்ஸ் இன்னும் என்னை விட்டு போகவே இல்லை. திருப்பி எனக்கு இந்த கனவுலாம் வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு? எனக்கு இன்னும் ஒரு ஹாப்பி லைஃபே கிடைக்காதா? ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே நீஸ் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுறான். அவ்வளோ அழுறான். ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். சாரியா, ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? பேடா சாக்டீஸ்.